Hello friends, welcome to my Healing Recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம Healing Recipes channelல என்ன பார்க்க போறோம்னா அதிக நார்ச்சத்து கொண்ட ஒரு சூப் ரெசிபி தான் friends இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூப் பாத்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. உடல் குறைக்கணும், weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த சூப்பை வந்து நைட் டின்னருக்கோ இல்லனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். மதியத்தில் உங்களுக்கு லஞ்சுக்கு பதில் கூட இந்த மாதிரி சூப் எடுத்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஃபுல்ஃபில்லப்பாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு முட்டையை வந்து 2 முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பேன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் எண்ணெயிலே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் சேர்த்துட்டு இந்த பன்னீரை நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது ரெடியாகி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சோளம் வேகிற அளவுக்கு நம்ம இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் இன்னைக்கு பேபி கார்ன் தான் எடுத்திருக்கேன். இந்த பேபி கார்னில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த பேபி கார்ன் வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கணும். பாயில் ஆகிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். இப்போ அதை அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்ததில் பாதி சோளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. எல்லாத்தையும் வேண்டாம், ஒரு பாதியை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிடக்கூடாது, ஒரு பாதியை மட்டும் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாயில் ஊற்றிடுங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அது மிக்ஸ் ஆன பிறகு இப்போ மீதி இருக்க பாதி பேபி கார்னையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக க்ரன்ச்சியாக அங்கங்கே தென்படும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்கலை. இப்போ உங்களுக்கு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3லேருந்து 4 கப் அளவு கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இது நல்லா கொதிக்கணும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பன்னீர் வந்து வறுக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இதை கெட்டி இல்லாமல் கரைச்சி அந்த சூப்பில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து சூப் வந்து இதை மிக்ஸ் பண்ண ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, நம்ம ஆல்ரெடி 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தோம். 3 டீஸ்பூன் மட்டும் பன்னீரில் ஆட் பண்ணோம். மீதி இருக்க எக்கை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூனில் எடுத்து ஊற்றினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சூப் குடிக்கிறப்ப அந்த எக்கு வந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரி மெலிசாக இருக்கும். மொத்தமாக ஊற்றினீங்கன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்பூனில் எடுத்து அப்படியே சுற்றி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நூடுல்ஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். முட்டையெல்லாம் நல்லா குக் ஆன பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்கும் போது இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்கட்டும். இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஒரு ரொம்ப ஹெல்த்தியான நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச பேபிகார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குறைஞ்ச கலோரி தான் இதில் இருக்குது. அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஜீரண சக்தியை நம்மளுக்கு அதிகப்படுத்தும். சூப் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம். சில சூப்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு தான் செட் ஆகும், சில சூப் வந்து மழை காலத்துக்கு தான் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த சூப் வந்து எல்லா கிளைமேட்டுக்குமே சாப்பிடலாம். வெயில் காலமானாலும் சரி, மழை காலமானாலும் சரி சாப்பிடலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.